இன்றைக்கு திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்பதை குறித்து பேச இருக்கிறேன். இது குறித்து முன்னால் பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்திலே மறுபடியும் இதை எடுத்து நான் பேச விரும்புகிறேன். சமீபத்தில் எங்களுடைய சபையில் இதை போதிக்க நேர்ந்தது. அப்போது இதை கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இதை எடுத்து போதித்தோம். ஆகவே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறேன். வேதாந்தத்திலே திருமண வாழ்க்கையை குறித்து நீண்ட போதனை இதுதான். ஒரே இடத்துல அருமையாக நல்ல நீளமான ஒரு பேசேஜ். அதில் திருமண குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை குறித்து அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு வேத வசனம் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களை குறித்தும் போதிக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் என்று எல்லா விதத்துலேயும் நாம் வெற்றிகரமாக இருக்க வேணும். ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்கிறோம். அது நிறைய பேர் அது ப்ராஸ்பெரிட்டி வார்த்தையை காட்ட உடனே எல்லாம் காசு பணம் தான் யோசிக்கிறாங்க. கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்பெரிட்டிங்கிறது எல்லா விதத்திலும் நல்லா இருப்பது, நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருப்பது, மனநிலை நல்லா இருப்பது, சரீரத்தில் கூட நல்லா சுகமாக இருப்பது, வாழ்ந்திருப்பது, குடும்பம் நல்லா இருப்பது. உங்கள் மனைவி பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி. அந்த ப்ராஸ்பெரிட்டி இன்றைக்கி சில குடும்பங்களில் இல்லை. பாருங்கள், அந்த சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, அப்படின்லாம் இருக்கிறாங்க. கையின் பிரயாசத்தில் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய அனுக்கிரகம் இருப்பது, இதெல்லாம் தான் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருந்துட்டு மீதி விதத்துலலாம் நல்லா இல்லாமல் இருக்கிறதில்ல. இதை பற்றி தான் வேதவசனம் குட் சக்ஸஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்கு. யோசுவா 1:8 குட் சக்ஸஸ்ன்னு சொல்லி. குட் சக்ஸஸ்னால் சாதாரண சக்ஸஸ் இல்லை. இது கர்த்தர் எப்படி சக்ஸஸை டிஃபைன் பண்ணுறாரோ அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ். கர்த்தர் உலகத்தில் மனிதர்கள் சொல்கிற மாதிரி சக்ஸஸை சொல்கிறது இல்லை. கர்த்தர் வேறு விதமாக சொல்கிறாரு. அவருக்கு எல்லாமே மனுஷன் எப்படி சிருஷ்டித்துட்டாரு, ஆவி, ஆத்மா, சரீரம்னு சிருஷ்டித்துட்டாரு. அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. திருமண வாழ்க்கைன்னு ஒன்று ஏற்படுத்திட்டாரு. ஒரு மனைவியோட புருஷனோட வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஒரு குடும்பமாய் உருவாக வேணும் என்று சொல்லி அப்படி உண்டாக்கிட்டார் கர்த்தர் நம்மளை. மனுஷன் வேலை செய்யணும். அவனுக்குள்ளே இருக்கிற திறமைகள், ஆற்றல்களையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக காரியங்களை ஒரு சின்ன படைப்பாளி மாதிரி இருந்து தன்னுடைய வேலையில் மகிழ வேண்டும். அது மட்டும் இந்த வேலையின் மூலமாக கடவுளுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும். கடவுளுடைய நாம மகிமைக்காக வேலை செய்யணும். அப்படி உழைச்சிட்டார் கடவுள். வேலைங்கிறது வெறும் பொழப்பு நடத்துறதுக்காக இல்லை. எனக்குள்ள திறமைகளை ஆற்றலில் கர்த்தர் வச்சுட்டாரு. அதெல்லாம் நான் வெளியே கொண்டு வரணும். அது எனக்கு மகிழ்ச்சியை தரணும். அப்படி வச்சுட்டார். இது நான் வைக்கல, இது அவர் வச்சுட்டார். அப்படி அதனால தான் நம்ம வேலையை தேடுறோம். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. நம்ம விரும்புகிற வேலையை நம்ம செய்யும்போது, அதில் வெற்றி அடையும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு உண்டாகுது. ஆனால் அது மட்டும் போதாது. எனக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லை, முடிவில் கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறோம். கர்த்தருக்கு நம்ம வேலையை பார்க்குறவங்க நம்ம வேலை அவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பார்க்குறது மட்டும் இல்லாமல், இவன் செய்கிற வேலையே இவ்வளோ நல்லா இருக்குன்னா இவனை படைத்த கடவுள் எப்படி இருப்பார் அதை பார்க்கணும் இல்லையா? உங்கள் வேலையின் மூலமாக நீங்கள் அழகாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களை போற்றி புகழ்ந்தா பத்தாது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சா பத்தாது. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பங்கு, அது கிடைக்கணும். ஆனால் அதையும் தாண்டி அல்டிமேட்டாக என்ன கிடைக்கணும்னா அவர்கள் கடவுளை பார்க்கணும். அதில் அவங்க உங்களை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், இப்படி ஒருத்தன் செய்கிறான்னா இவனை உண்டாக்கின தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கணும். இப்படி தான் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார் இந்த பூமியில். நம்ம உண்டாக்கின தேவன் அவரை மாதிரி நம்மளை உண்டாக்கிட்டாரு. எல்லாத்துலேயும் அவரை காட்ட விரும்புகிறார். அப்போ குடும்ப வாழ்க்கையும் அப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். குடும்ப வாழ்க்கையை வாசிக்கிறோமோல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18லிருந்து 33 வரைக்கும் வாசித்துறேன். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து
தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதலை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பாகித்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். எவ்வளோ நீண்ட போதனையை கொடுக்குறார் பாருங்க. இதுக்கப்புறம் பிள்ளைகளை பற்றி பேசுகிறார், பெற்றோர் பிள்ளைகளை பற்றி பேசுகிறார், எல்லாத்தை பற்றி பேசுகிறார். வேத வசனம் கிறிஸ்தவரில் வெறும் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், இது பண்ணோம் அப்படின்னு போதிக்கல. வேத வசனம் எல்லாத்துலேயும் நம்ம சிறந்தவர்களாக இருக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கூட கடவுளை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேணும்னு விரும்புகிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு பகுதி நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இதை பார்த்தோன்னே இந்த பகுதியில் அவங்களுக்கு உடனடியாக தெரிகிற காரியம் என்னன்னா, இங்கே சொல்லியிருக்கு இல்லையா, மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அதை தான் பிடிச்சிக்குவாங்க மக்கள். என்னையா அது இப்படி சொல்லியிருக்கு, இந்த காலத்துக்கு இது பொருந்துமா? மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய முடியுமா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் பழங்காலத்து காரியம். இதை கொண்டாந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் போதிச்சா எப்படி அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு சர்ச்சைக்குரிய காரியமாக இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே அந்த வசனத்தை அப்படி பார்ப்பாங்க, அதை அப்படியே விளக்குவாங்க. அப்புறம் புருஷர்ல உங்கள் மனைவியில் அன்பு கூறணும்னு சொல்கிறாரு. கர்த்தர் சபை அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூறணும்னு சொல்கிறாரு. கர்த்தர் சபை எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார், சாகும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ எப்படி இருக்குது? புருஷர்களே சிலுவையில் அடைஞ்சா கூட, சிலுவையில் தொங்கி கூட சாகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது ரொம்ப டூ மச் இல்லையா? இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஜனங்க. இதை எடுத்து வியாக்கியானம் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி தான் போகிறாங்க. மனைவிகளுடைய கடமை, மனைவி எப்படி நடந்துக்கணும், புருஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம ஒழிய இதனுடைய பின்னால் என்ன இருக்குதுன்றத பார்க்கல. அதைத்தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். மனைவிகள் என்ன செய்யணும், புருஷன் என்ன செய்யலாம், அதெல்லாம் சொல்லியிருக்கு, உண்மைதான், அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இந்த முழு வசனம், இந்த முழு பகுதி என்ன சொல்லுது? சுவிசேஷத்தை பிரதிபலிக்கும்படியாகவே கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். திருமண வாழ்க்கை சுவிசேஷத்தை அப்படியே எடுத்து காட்ட வேண்டும் என்று கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் போது அப்படிதான் ஏற்படுத்திட்டாரு. அதனால தான் ஆதியில் ஆதாமுக்கு மனைவியை உண்டாக்கும் போது அவனை தூங்க வச்சு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விலா எலும்பு எடுத்து அதிலிருந்து மனைவி அவனுக்கு உண்டு பண்ணி அதை அவர் அவன்கிட்ட கொண்டு வர அவன் சொல்கிறான். இது 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இருக்கு இல்லையா, ஆதி ஆமத்தில் அவன் சொல்கிறான், இவளின் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள், மனுஷன்லேருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷனானும் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருக்க கடவன். இதெல்லாம் அங்கே சொல்கிறான் இல்லையா, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் இருவரும், அதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. அதை எடுத்துக்கிட்டு பவுல் இங்கே என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவும் நம்ம ஒரே மாம்சமாக இருக்கிறோம், அப்போ புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இது என்னது இது இப்படி கொண்டு போகிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் போதே அந்த ஒரே மாம்சம் என்ற கான்செப்டை உண்டு பண்ணிட்டார். மனுஷனை சிருஷ்டித்தது போலவே திருப்பியும் மண்ணுக்கு போய் மண்ணிலிருந்து
ஒரு மனுஷியை உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி உண்டாக்கல. இவனுடைய சரீரத்திலேருந்து எடுத்து, இவனுடைய மாம்சத்திலேருந்து, இவனுடைய எலும்பிலிருந்து எடுத்து ஒரு மனுஷியை உண்டாக்கி கொடுக்குறாரு வேணும்னே. ஏன்னா பிற்காலத்தில் புருஷனை பார்த்து சொல்லலாம், நீ அவளும் வேற வேற ஆட்கள் கிடையாது, 2 பேரும் ஒரே மாம்சம். அப்போ அவ கஷ்டப்பட்டா உனக்கும் அது கஷ்டம், அவளுடைய துன்பம் உன்னுடைய துன்பமாகிறது, அவளுடைய மகிழ்ச்சியும் இன்பமும் உன்னுடைய இன்பமாகிறது. இப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் வாழணுன்றதை பின்னால் போதிக்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே இப்படி சிருஷ்டிக்கிறார். மனுஷனை முதல்ல சிருஷ்டித்து அவனுடைய விழா எலும்பிலிருந்து, அவனுடைய சரீரத்திலேருந்து எடுத்து மனைவியை உண்டாக்கி, அவன் சொல்கிறான், இது வேற ஆள் இல்லை, என்னுடைய மாம்சம் என்னுடைய எலும்பு இவ அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ உங்கள் மாம்சம் உங்கள் எலும்பாக இருந்தால் எப்படி பார்த்துக்குவீங்க? நீங்கள் நல்லா குளித்து உங்களுக்கு வாசனை திரவியெல்லாம் போட்டு உங்களுக்கு நல்லா என்ன மாதிரி உடுத்தணுமோ அப்படி உடுத்தி, என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு உங்களை எப்படி கவனிச்சுக்கிறீங்க, அதே மாதிரி தான் உங்கள் மனைவியும் கவனிக்கணும்னு பார்ப்பீங்க. அவங்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. 2 பேரும் அப்படி திங்க் பண்ணுறதுக்காக தான் ஆதியிலே அப்படி உண்டாக்கிட்டார். அது மட்டும் இல்லை, அங்கே கிறிஸ்துவையும் கொண்டாடுறாரு, கிறிஸ்துவையும் சபையும் கொண்டு வர்றாரு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிற ஆதாமுடைய சரீரத்திலேருந்து எப்படி ஒரு மனுஷியை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தாரோ, அதுபோல கிறிஸ்துவனுடைய சரீரம், அங்கே சிலுவையில் தொங்கின சரீரம், அங்கே பாடுபட்டு மரித்த அந்த நிகழ்விலிருந்து தான் சபையை உருவாகிறது, அதிலிருந்து தான் சபை பிறக்கிறது. அப்போ கிறிஸ்துவும் நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து கலக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய திட்டத்தில், தீர்மானத்தில் திருமணத்தை பார்க்கும்போது அதிலே சுவிசேஷம் விளங்க வேண்டும் அப்படின்றதான். திருமணம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுவிசேஷத்தை குறித்தது தான். சுவிசேஷத்தை விளக்குற, சுவிசேஷம் நம்ம மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து, இதை விளக்கு, மனுஷன் எப்படி கர்த்தர் மீட்கிறார், எப்படி அன்பு கூறுறார், அவனை எப்படி மீட்கிறாருங்கிறத குறித்து சொல்கிறதுக்கு தான் பைபிளே இருக்குது. ஆகவே பைபிளில் இருக்க எல்லாமே, நீங்கள் எதை எடுத்துங்க, எல்லாமே இந்த சுவிசேஷத்தை குறித்தது தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதையை வாசிக்கிறோம் இல்லையா, சண்டே ஸ்கூல்லலாம் சொல்லி தர்றாங்க. 3 பேரை தூக்கி தீக்குள்ளே போடுறாங்க, ராஜா எட்டி பார்க்குறான், 4வது ஒரு ஆள் இருக்கிறார். 3 பேரையும் வெளியே கொண்டாடுறாங்க, பார்த்தா 3 பேர் தான் இருக்கிறாங்க. 4வது ஆள் அங்கே உள்ளே இருந்தார். பார்த்தார் ராஜா, என்னையா 4 பேர் இருந்தாங்களே, 3 பேரை தானே போட்டோம், 4 பேர் எப்படி வந்தாங்கன்னு கேட்டார். வெளியே வரும்போது ஒரு 3 பேரை தான் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுடைய சரீரம் தீயில போடப்பட்டதற்கான எந்த அடையாளமும் இல்லை, அந்த தீயினுடைய வாசனை கூட அவர்கள் மேலே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க காக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு ராஜா சொல்கிறான், there is no God that saves like this God. இந்த தெய்வம் ரட்சிக்கிறது போல எந்த தெய்வமும் ரட்சிக்காது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில். அப்போ அந்த சம்பவமே பாருங்க, எதுக்கு கர்த்தர் நிகழ்த்துறாரு, தான் எப்படி ரட்சிக்கிறாருன்ற அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான். அதில் எங்கேயா சுவிசேஷம் இருக்குன்னு கேட்கலாம் நீங்கள். எப்படி சுவிசேஷம் இருக்குன்னா, நாம் இந்த அக்கினி சூளை போல இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறோம், பாவ உலகத்தில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை வச்சாரோ, இந்த பாவ உலகத்தில் நாம் கருகிட்டு இருக்கிறோமேன்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த உலகத்துக்குள்ளே அவர் வர்றாரு. இந்த 4வது ஆளாக அவர் வந்தது போல இந்த உலகத்துக்குள்ளே அவர் வர்றாரு. அவர் வந்தது நிமித்தமாக, அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தது நிமித்தமாக, உயிரோடு எழுந்தது நிமித்தமாக, மீட்பை நமக்கு உண்டாக்குறது நிமித்தமாக, நாம் ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது இந்த பாவ உலகத்தில் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோங்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லாத உலகத்தில் அவ்வளவு மகிமை உள்ளவர்களாக நாம் இருக்க போறோம். இந்த தெய்வம் ரட்சிக்கிறது போல எந்த தெய்வம் ரட்சிக்கிறது கிடையாது. சுத்தமா பாவத்தின் மூலமா வந்த சகல சாபத்தையும் ஒழிக்கிறாரு, சாவை கூட ஒழிக்கிறார். கடைசியில அவர் வரும்போது சாவு கூட முடிவடையுது, சாவுக்கே சாவு உண்டாகிறது. இப்படி எல்லாத்தையும் ஒழிச்சு மனுஷன் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லி ஆதியில திட்டமிட்டு சிருஷ்டித்தாரோ, பாவம் வர்றதுக்கு முன்னால் அவன் எப்படி இருக்கணும்னு சிருஷ்டித்தாரோ அப்படி அவனை உண்டாக்கும்படியாக ரட்சிக்கிறார் கர்த்தர். அதுக்கு தான் இயேசு நம்ம உலகத்தில் வந்தார். தீக்குள்ள இறங்கினவர் மாதிரி அவர் இறங்கிட்டாரு. அவர் இறங்கி
தீயிலிருந்து அவங்க 3 பேரை காப்பாற்றினது போல நம்ம இந்த உலகத்தின் பாவத்திலிருந்தும் அதன் பிடியிலிருந்தும் அதன் சாபத்திலிருந்தும் நம்மை கருக செய்கிற அத்தனையிலிருந்தும் காப்பாற்றி அதனுடைய வாசனை கூட அதனுடைய சின்ன ஒரு அறிகுறி கூட நம்மிடத்தில் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக பூரணர்களாக நிறுத்தப் போகிறார். அப்ப அந்த கதையை அப்படி வாசிக்கணும், சுவிசேஷத்தின் அடிப்படையில் வாசிக்கணும் ஒழிய நம்ம இது ஏதோ சும்மா சண்டே ஸ்கூல்ல சொல்ற கதை மாதிரி வாசிக்க கூடாது. அதுல சுவிசேஷம் இருக்குது, ரட்சிப்பை பற்றி சொல்றாருங்க. அதுக்கு தான் அதை நிகழ்த்தியே காட்டுறாரு. இப்படி நான் வேதம் முழுக்க எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியும், எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க முடியும். எல்லாமே ரட்சிப்பை மக்களுக்கு விளக்கி சொல்றதுக்காக தான், ரட்சிப்பை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பதற்காக, அதாவது சுவிசேஷத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பதற்காக தான் வேதவசனம் இங்கே இருக்கிறது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அந்த ஆங்கிள் தான் வாசிக்கணும். அப்ப திருமணம்னு வரும்போதும் அந்த ஆங்கிள் தான் வாசிக்கணும். சுவிசேஷம் அதில் இருக்குது. திருமணத்தை பார்க்கும்போது சுவிசேஷம் நல்லா விளங்குது. எந்த அளவுக்கு சுவிசேஷம் விளங்குதோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை விளங்கும். சுவிசேஷத்துக்குள்ள எவ்வளோ ஆழமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய திருமண வாழ்க்கையும் வெற்றி அடையும் என்பதுதான் உண்மை. அப்போ திருமண வாழ்க்கையை கர்த்தர் சுவிசேஷத்தை பிரதிபலிக்கும்படியாக ரீஎனாக்ட் பண்ணும்படியாக, ரீஎனாக்ஷன்னா மறுபடியும் இந்த உலகத்தில் இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், நம்மளை மீட்டு கொள்றதுக்கான எல்லாத்தையும் செய்தார். அதை அப்படியே குடும்ப வாழ்க்கையில் நடத்தி காட்டுறதுக்காக தான் குடும்ப வாழ்க்கையை உண்டு பண்ணார். அதனால தான் புருஷர்கள் சொல்றாரு, கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல உன் மனைவிகளில் அன்பு கூறுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை நடத்தி காட்டுப்பான்றார். உன் வீட்டில் உன் மனைவியை எப்படி வச்சுக்கிறேங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். ஏசு எப்படி நம்மளை வச்சிருக்காரு, ஏசு எப்படி நமக்காக மரிச்சாரு, ஏசு நமக்காக எப்படி பாடுபட்டாரு, எல்லாத்தையும் செய்ய ஆயத்தமா இருந்தார், அது போல நீ இரு அப்படிங்கிறாரு. அப்புறம் மனைவி பார்த்து சொல்றாரு, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எப்படி கீழ்ப்படிந்து? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படிந்திருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியங்கன்றாங்க. இதுதான் பிடிக்கல நிறைய பேருக்கு. ஆனால் உண்மையிலேயே புருஷனுக்கு சொன்னதான் ரொம்ப கஷ்டமான விவகாரம். புருஷனுக்கு என்ன சொல்றாரு? சிலுவையில் தொங்குறதுக்கு ரெடியா இருன்றாரு. இருக்கீங்களா? அதுதாங்க ரொம்ப கஷ்டம். மனைவி சொல்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிங்கிற அவ்வளோதான் சொல்றாரு ஒழிய, புருஷனுக்கு சாகிறத கூட ரெடியாரு, நீ உன் உயிரையே கொடுக்கறது கூட ரெடியாரு, என்ன பண்ணவும் ரெடியாரு நீ மனைவிக்காக அப்படிங்கிறாரு. அப்ப இதை அப்படியே நடத்தி காட்ட சொல்றாரு. குடும்பத்தில் சுவிசேஷத்தை அப்படியே நடத்தி காட்ட தான் திருமண வாழ்க்கை. இதை மட்டும் புரிஞ்சு, இதை தான் இந்த 2 நாளும் விளக்க போகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், திருமண வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற திருமண வாழ்க்கை சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நடத்தி காட்டுறதுக்காக, மறுபடியும் அதை செயல்படுத்தி காட்டுறதுக்காக தான் திருமணத்தையே கொடுத்துருக்கிறார். நம்ம வீட்டில் இயேசு நமக்காக என்ன செய்தார், எப்படி மீட்டு கொண்டார் என்பதை தினந்தோறும் நடைமுறையில் செய்ய வேணும் என்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கை தோல்வி அடைய வாய்ப்பு கிடையாது. சரி, அப்ப இந்த முதல் 3 வசனம் அதனால தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தொடங்கும் போது எங்க தொடங்குவாங்க? 22ஆம் வசனத்தில் தொடங்குவாங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த. அதனால தான் குழப்பனையே வருது. வேத வசனத்தை எப்பவுமே கரெக்ட் கான்டெக்ஸ்டில் வாசிக்கணும் பாருங்க, நடுவுலேருந்து வாசிக்கக்கூடாது. இந்த 22ஆம் வசனத்திலேருந்து வாசிங்கன்னா எடுத்த உடனே அப்பா மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷர்களுக்கு கசந்துருது அப்படியே. என்னையா பைபிள் இது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த, அதை வாசிக்கூடாது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? 18லேருந்து வாசிக்கணும். 18 என்ன சொல்லுது? 18லேருந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபார வழி கொள்ளாமல் ஆவியினால் நிறைஞ்சு, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப
முதல்ல என்னத்தை பற்றி சொல்றாரு? ஆவியினால் நிறைந்திருப்பதை பற்றி சொல்றார். ஆவியினால் நிறைந்திருப்பதை பற்றி சொல்றார். இந்த ஆவியினால் நிறைந்திருப்பதுன்னா என்னங்கிறத முதல்ல பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த ஆவியினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம்? பரிசுத்தாவியின் அபிஷேகம் நினைச்சிடறோம். இந்த இடத்துல அப்படி போதிக்கப்படவில்லை. மற்ற இடங்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி வருது வேத வசனத்தில், நல்ல திட்டவட்டமாக நல்லா கிளியராக போதிச்சிருக்கு. ஆனால் இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதை பற்றி போதிக்கல. இங்கே ஆவியினால் நிறைந்துன்றது வேற ஒன்றை குறித்து போதிக்கிறது. அது என்னத்தை பற்றி போதிக்கிறது? இந்த ஆஸ்பெக்டை, இந்த குறிப்பிட்ட காரியத்தை நிறைய இடங்களில் அதை எடுத்து சொல்லாமே விட்டுட்டாங்க பாருங்க. அதனால நாம் என்ன நினைக்கிறோம்? ஆவியினால் நிறையிறதுனாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் நினைக்கிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சில வசனங்கள். ஆவியினால் நிறைந்துன்னு என்ன புரிஞ்சுக்குவோம்? ஏன்னா ஆவியினால் நிறைந்தவர்களுக்கு எழுதுறாரு இவர். ஆவியினால் நிறைந்து வாழுகிறவர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும். அப்படி வாழ்ந்தாதான் சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வாழ முடியும். அப்படி வாழ்ந்தாதான் சுவிசேஷத்தை நடத்தி காட்ட முடியும். நீங்க இப்போ 22ஆம் வசனத்திலேருந்து சொல்ற காரியங்களை நடத்தவே முடியாது தெரியுமா சாதாரண மனுஷனால. ஒரு சாதாரண பெண் புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படுங்கன்னா போயா சரிதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு அம்மா என்கிட்ட அப்படியே சொல்லிச்சு, யார் இந்த மனுஷனுக்கா? நெவர் அப்படின்னுச்சு. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது போல இந்த மனுஷன் நான் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அதுதான் சாதாரண மனுஷர்கள் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அப்படி வாழவே முடியாது. நீங்கள் புருஷர்கள்ட்ட சொல்லி பாருங்க, மனைவிக்காக சாக கூட ரெடியாரு, சிலுவையில் தொங்க கூட ரெடியா, வேலையை பாருங்கன்றோம். எதுக்கு நான் எதுக்கு சாகணும்? அதெல்லாம் சிலுவையில் எதுக்கு தான் தொங்கணும்? எதுவும் இல்லைங்க, சாப்பாடு போடலாம், கூட வச்சுக்கலாம், ஏதோ சட்டை துணி வாங்கி தரலாம், ஒரு மனைவிங்கிற விதத்தில் கொஞ்சம் அன்பு கூறலாம், எல்லாம் பண்ணலாம். சாகிறது எதுக்கு? நான் எதுக்காக அவளுக்காக சாகணும்? சாகிறது கூட ரெடியாருன்றீங்களா? அதெல்லாம் நடக்காது அப்படின்றவாங்க இல்லையா? அப்போ இங்கே பைபிளில் சொல்லி இருக்குது 22லேருந்து 33 வசனம் வரை மனைவி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும்லாம் சொல்கிறதெல்லாம் எந்த சாதாரண மனுஷனும் செய்யவே முடியாது. அதைத்தான் சொல்கிறாரு. எப்போ யார் செய்ய முடியும்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன், ஆவியினால் நிறைந்திருக்கிறவன், அவன் தான் செய்ய முடியும் அதை அப்படிங்கிறார். ஆவியால் நிறைந்திருக்கிறதுனா என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகமா? அது இல்லை, இது வேற. யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14-17 பரிசுத்தாவியானவர் பல காரியங்களை நமக்குள்ள செய்கிறார். அதுல பிரதானமான காரியம் இது பாருங்க, 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை பற்றி பேசும்போது எப்படி பேசுது பாருங்க. அவர் என்ன ஆவியானவர்? சத்திய ஆவியானவர். எல்லாம் சொல்லுவோம், சத்திய ஆவியானவர். அப்ப அவரை பற்றிய பிரதானமான ஒரு காரியம், சத்தியத்தை எடுத்து நம்முடைய மனதுக்கும் இருதயத்துக்கும் தெளிவுபடுத்தி உணர்த்துகிறவர் அவர். அதனால்தான் அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தை அவர்கிட்ட தான் கத்துக்கணும். சத்தியத்தை கத்துக்கிறதுக்கு அவர் வேணும். அப்போ அதனால்தான் அவர் சத்திய ஆவியானவர். 14:26 பாருங்க, அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, பரிசுத்தாவியானவர் வந்தோன்னு என்ன பண்ணுவாராம்? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நானும் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப எல்லாவற்றையும் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவாராம், எல்லாத்தையும் போதிப்பாராம். யாரு? பரிசுத்த ஆவியானவர். 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனம். 16, 13, 14. சத்திய ஆவியாகிய, மறுபடியும் பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இயேசு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால் சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட போறாரு, அவர் என்ன செய்ய வர்றாருன்னு சொல்றாரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை, பார்த்தீங்களா, போதிப்பாருன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முந்தின வாசனத்தில் போதித்து நடத்துவார்னு சொல்லியிருக்கு இல்லையா? இங்கே சொல்லியிருக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்படி போன வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? உங்களுக்கு போதித்து உங்களுக்கு எல்லாத்தையும், நான் சொன்ன எல்லாத்தையும் நினைப்பூட்டுவார்ன்னு இருக்குது. இங்கே சொல்லியிருக்குது அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார், எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்புறம்
இன்னொரு வசனம் வாசிப்போம், 14ஆம் வசனம். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுவார். அப்ப கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவை குறித்த காரியங்களை எடுத்து நமக்கு அறிவிப்பதனால் அவரை மகிமை. அவர் எவ்வளவு பெரியவர், வல்லவர், நல்லவர், இவர் எப்படிப்பட்ட மகத்துவமான தேவன், உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார், உங்களை எப்படி நேசிக்கிறாரு, இதையெல்லாம் அறிவிப்பதினால். இந்த அறிவிப்பதினால்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் மேக் நோன் அப்படின்னு வருது. இங்கிலீஷில் அறிவிப்பதினால் இந்த தமிழில் வந்துருக்கு. அறிவிப்பதினால் சாதாரண அறிவிப்பு இல்லைங்க. அதை ஒருத்தர் சொல்கிறாரு, a momentous announcement that rivets attention. அப்படின்னா ஒரு மகத்தான அறிவிப்பு நம்முடைய கவனத்தை முற்றிலுமாய் ஈர்த்து நம்மை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அறிவிப்பு. இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷமான சத்தியங்களை எடுத்து நமக்கு அவர் அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, பிரதானமான வேலை என்ன? இயேசு யார், அவர் என்ன செய்ய வந்தார், அவர் மூலமா என்ன நடந்திருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அறிவித்து, உணர்த்தி, போதித்து, நடத்தி, இயேசுனுடைய முக்கியத்துவத்தையும், அவர் எவ்வளோ பெரியவர் என்பதையும், நல்லவர் என்பதையும், மகத்துவமானவர் என்பதையும், நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ நம்ம நேசிக்கிறார் என்பதையும் சொல்லி, அவருடைய அழகை நமக்கு வர்ணித்து காட்டி, நம்முடைய மனதுக்கும் இருதயத்துக்கும் அதை உணர்த்தும்படியாகி வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் மனக்கண்கள் பிரகாசமடைவன. எதுக்கு? இதெல்லாம் பார்க்கறதுக்கு. எதை பார்க்கறதுக்கு? இயேசு யார், எனக்காக என்னை எப்படி நேசிக்கிறார், எனக்காக எப்படி வந்தார், என்னெல்லாம் செஞ்சார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, மகத்துவமான அன்பு, என்ன பாவிய இவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு, அதை பார்க்கறதுக்கு உங்கள் மனக்கண்கள் பிரகாசமடைய கிடவுதுன்னு எபேசியர் 1:18-19 பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணுறார் விசுவாசிகளுக்காக. விசுவாசிகளுக்காக பண்ணுற ஜெபம் அதுதான். விசுவாசிக்கு இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, அப்படி ஜெபம் பண்ணல அவர். அவர் என்ன சொல்றாரு? எல்லா தேவையும் சந்திக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறீர். விசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன இன்னைக்கு? இவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்றது புரியாம தான் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவர் உண்மை புரிந்து கொள்வதற்கு மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து, பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்ததன் மூலமாக இவர்களை எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர், என்னவெல்லாம் செய்திருக்கிறீர், சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு, உங்களுடைய அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கு, அந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம், அது எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 17-18 வருது இல்லையா, அதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படி இவருடைய மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்யும். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியுடைய ஜெபமாக இருக்கணும். நீங்கள் கூட அதுதான் ஜெபம் பண்ணணும். தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். பைபிளை திறக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும். சபைக்கு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். இன்னைக்கு நான் போறேன், சத்தியத்தை கேட்க போறேன், என் மனக்கண்கள் பிரகாசம் அடையும். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்னும் ஆழமா நான் காண எனக்கு உதவி செய்திருக்கணும். இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்றதுக்கு என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம் வியப்பிலே ஆழ்ந்து போகட்டும், மூழ்கடிக்கப்படட்டும், நான் வியந்து கழிக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாருங்க தாவே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவம்? நன்றிங்க. ஒரு தடவை கிறிஸ்தவ பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் ஆ அண்ட் அஸ்டானிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆன் அஸ்டானிஷ்மெண்ட்னா வியப்பும் அதிசயமும், ஒரு அதிசயத்தை பார்த்த உணர்வு, வியப்பான ஒரு காரியமா இருக்கணும். இப்படியா அன்பு கூர்ந்தாரா, இவர் இவ்வளவு பெரியவரா, இவ்வளவு நல்லது செய்யறாரா, இப்படியெல்லாம் செய்யறாரா அப்படிங்கிற வியப்பையும் ஆச்சரியத்தையும் உண்டாகணும். தான் கரெக்டான வார்த்தை. அஸ்டானிஷ்மெண்ட்னா வியப்பையும் ஆச்சரியத்தையும் உண்டாகணும். நான் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நான் ஜபிக்கிறது அதுதான். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற காரியங்களை, இந்த காரியங்கள் அவர்களுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கட்டும். சபைக்கு வரும்போது நம்ம ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் அறிந்து கொள்றதுக்காக வர்றோம். இங்கே சர்க்கஸ் நடக்கலை, இங்கே நாங்கள் வேறு எதுவும் பண்ணல, கிம்மிக்கெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதையும் இதையும் பண்ணி ஒரு நாடகம் மாதிரி உங்களை கழிப்பூட்டுறதுக்கு நாங்கள் இல்லை. ஆமாம், பாட்டு பாடுறோம், அதெல்லாம் பண்ணுறோம், நல்ல மியூசிக்கெல்லாம் அழகாக வாசிக்கிறாங்க, அழகாக இருந்தது இன்னைக்கு, அதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு காரியத்தை பண்ண நேர்த்தியாக பண்ணணும். அதுவும் கத்தரை பாடும்போது நல்லா பாடணும், அழகாக பாடணும், அந்த சவுண்டு நல்லா வரணும், என்ன க்ளீனாக கேட்குது, நல்லா இருக்குது மியூசிக், அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் வெறும் அதை பார்க்கறதுக்கு வரல. நம்ம
எது பார்க்குது? ஆண்டவரை பற்றிய காரியங்களை பாடும்போது கூட நாங்கள் அதை தான் பாடிட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளவு அதிசயிக்கத்தக்கவர். இவர் பிரசங்கம் பண்ணும்போது நான் அதான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஜனங்களுடைய உள்ளம் வியப்பிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கட்டும், மூழ்கட்டும். அதுக்கு தான் ஜனங்க வர்றாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்தெல்லாம் வர்றாங்க. சபைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ மைல் தூரத்துலேருந்து வர்றாங்க. பஸ் ஏறி அது பண்ணி இது பண்ணி காசை செலவழித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வர்றாங்க? ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சீட்டை சூடாக்கிட்டு போகணுன்னா வர்றாங்க. ஹலோ, இல்லை பாஸ்டர் பார்த்து வரலன்னு என்னன்னு கேட்பாருன்னு வர்றாங்களா? கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் யார் வந்தாங்க யாரும் தெரியாது முக்கால்வாசி நேரம். எதுக்கு வர்றாங்க? கர்த்தரை பற்றி எங்கே அறிவிப்பாங்க. பரிசுத்தாவியினால் நிறைந்த போதகர்கள் எழும்பி நின்று அவரை பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தரை பற்றி எனக்கு அறிவிப்பாங்க. என்ன மாதிரி அறிவிப்பது? மொமெண்டஸ் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு மகத்தான அறிவிப்பு. that rivets our attention, நம்முடைய கவனத்தை அப்படியே ஈர்த்து நம்ம ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு. கர்த்தரை பற்றி ஒன்று சொல்ல போறாங்க இன்னைக்கு. அதுக்கு தான் நான் போறேன், அதுக்கு தான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். கர்த்தரை பற்றி இன்னைக்கு என்ன கத்துக்க போறேன்? இதை காட்டுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் ஜெபம் பண்றோம், மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் ரொம்ப இருக்குது. அது அதெல்லாம் அறியறதுக்கு எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு நாம் இங்கே வருகிறோம். அப்போ என்ன ஆகுது? அப்படி பண்ணும்போது என்ன ஆகுறது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய மனக்கண்களை திறக்கிறாரு. இயேசுவை குறித்த சத்தியம் நல்ல கவனிங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது புரியணும். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த ஆச்சரிய உணர்வையும் பெற்றதே கிடையாது, எந்த வியப்பும் அவர்களுக்கு உண்டானதே கிடையாது. கோயிலில் போய் போனபடியே போயிட்டு போனபடியே திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியது. ஒன்றும் நடக்கலை, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை, எந்த வியப்பும் உண்டாகலை, எந்த ஆச்சரியமும் உண்டாகலை. பாருங்க, அவங்களுக்கு உள்ளத்தை எதுவும் அசைக்கவே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து நம்மளை நிரப்புறாரு? இதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. எப்படி நிரப்புறாரு? ஒரு ஆச்சரிய உணவினால், அற்புதத்தினால், அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து காரியங்களை சொல்லி இதுவரை விளங்காத காரியங்களை விளங்க பண்ணி அப்படிப்பட்ட ஆச்சரியத்தில் நிரப்புறாரு. அப்போ என்ன ஆகுது? அது நம்முடைய மனதுக்கு ஏற்கனவே தெரியும் இயேசுவை பற்றி கொஞ்சம், ஆனால் இப்போ இன்னைக்கு வந்ததுனால ரொம்ப தெளிவா தெரியும். மனதுக்கு தெளிவுபடுத்தி இருதயத்திற்கு அதை ரியலாக்குகிறார். இருதயம் அதை நிஜம்னு ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? Making the word of God clear to our minds and real to our hearts. இருக்கீங்களா? மைண்டுக்கு கிளியரா வழங்குது, இப்போ ஹார்ட்டுக்கு அது ரியலா தெரியுது. உண்மை, இதுதான் உண்மை, இது ஏதோ கதை கிடையாது, இதுதான் நிஜம், இதுதான் உண்மைங்கிறது விளங்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிளியர் டு மை மைண்ட் அண்ட் ரியல் டு மை ஹார்ட். என்னுடைய மனதுக்கு தெளிவை கொடுக்குது. அது ஏன்? பரிசுத்த ஆவியானவர் பண்றாரு. அது என் மனது தெளிவில்லாமல் இருந்தது, இப்போ சத்தியத்தை கேட்க கேட்க இன்னும் தெளிவால் நிரம்புகிறது, நிரம்பி வழிகிறது. இப்படிதான் நிரப்புறாரு. இப்படி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்ப வேண்டும். இயேசுவை குறித்த இன்னும் அதிகமான தெளிவு, இன்னும் பிரமாதமான வெளிச்சம், அறிவு. அப்புறம் அதன் மூலமாக இருதயம் சொல்லுது, இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். இன்னைக்கு நான் இங்கே நின்று நீங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறேன் இல்லையா? அவங்க முகங்களை பார்க்குறேன், அது எவ்வளோ நிஜமோ அவ்வளவு நிஜம். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் என்னை அன்பு கூறுறாரு, இந்த பாவி அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்திருக்கிறாரு, என்னை விடுவித்திருக்கிறார், எனக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு, நோக்கங்களை வச்சிருக்கிறாரு, என்னை அதிகமாக நேசிக்கிறார் அவர். அப்படிங்கிற காரியம் நிறைய பேருக்கு நிஜமாகல. பாருங்க, அதுதான் பிரச்சனை. நிஜமாகாதனால தான் அவங்க வாழ வேண்டியபடி கிறிஸ்தவர்களாக வாழ்றது இல்லை. இது இருதயத்துக்கு நிஜமாகி மனதுக்கு தெளிவு வந்தாதான் மெய்யான கிறிஸ்தவனா வாழ முடியும். அது வரைக்கும் மெய்யான கிறிஸ்தவனை வாழவே முடியாது. அதாங்க பிரச்சனை. நீங்கள் 4 தலைமுறை 5 தலைமுறை கிறிஸ்தவங்கன்னுவாங்க சிலர். ஆனால் கிறிஸ்தவ போதனைகளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம். கிறிஸ்து ஒரு மாதிரி இருக்காரு, இவங்க வேற மாதிரி இருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் மகாத்மா காந்தியே சொன்னாராம், எனக்கு கிறிஸ்துவ பிடிக்குது, கிறிஸ்தவரில் தான் பிடிக்க மாட்டேங்குதுன்னாராம்.
என்னத்தை பார்த்தாரு? சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார். அங்கே இனவெறி, இவர் ஒரு ட்ரெயினில் ஏறினாரு, தூக்கி வெளியே போட்டான் இந்தியன்றதுனால. நிறவெறி. அதை பார்த்தோன்னா இதுதான் கிறிஸ்துவா? இப்படி நிறவெறியினால் நிறைஞ்சிருக்கிறது தான் கிறிஸ்துவா? ஓ, இது வேணவே வேணான்னு போயிட்டார் அவர். ஆனால் கிறிஸ்துவின் போதனையில் விரும்பினார் அவர். மலை பிரசங்கத்தெல்லாம் வாசித்து அடிக்கடி கோட் பண்ணுவார். அதெல்லாம் கிறிஸ்து நல்லவர்ன்றதை ஏற்றுக்கிறாரு அவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை காண முடியலன்றார். இருக்கிறீங்களா? ஏன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மாதிரி கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நம்ம ஒன்றும் 100% பர்ஃபெக்ட். ஆனால் போக போக இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏன் அப்படி வாழ்ந்து காட்டுறதில்லை? ஏன் கிறிஸ்துவை போல மாறுறதில்லை? ஏன்னா அது கிறிஸ்துவை குறித்த மன தெளிவு உண்டாகலை. அவர் யாருன்றதை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய காரியங்களை பற்றி தெளிவு இல்லை. அதனால் ஏதோ மத ரீதியாக அவரை நம்புகிற ஒழிய இதெல்லாம் இவரை பற்றி சொல்லியிருக்கிறதெல்லாம் நிஜம் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தில் வரல. இட் ஹஸ் நாட் பிகம் கிளியர் டு அவர் மைண்ட்ஸ் அண்ட் ரியல் டு அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய மனதுக்கு தெளிவாகவும் நம்முடைய இருதயத்திற்கு நிஜமாகவும் அவைகள் இறங்கவில்லை. அப்போ அதை பண்ணுறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதை பண்ணும்போது என்ன ஆகிறது? எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, எபேசியர் 5 சொல்லியிருக்கு பாருங்க. அந்த எஃபெக்ட் எப்படி? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, 19ஆம் வசனம் பாருங்க, சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு தங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இது ஏதோ சர்ச்சில் பாடுறதை பற்றி சொல்ல இது. ஆமா, அது பாடுறோம். ஆனா கடைசியில் எப்படி சொல்றாரு? உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்படின்னா சர்ச்சில் நின்று பாடினா கூட ஏன் பாடுறீங்க? உங்க இருதயத்தில் ஏதோ உண்டாயிருக்குது. இருதயத்துக்கு இப்போ தெளிவா இருக்குது. உங்க இருதயம் பாடுது. வெறும் உங்க வாய் பாடல, ஏதோ மியூசிக்கு தாளம் போயிட்டு இருக்கிறதுனால கூட சேர்ந்து நீங்க பாடல. உங்க இருதயத்துக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு, ஒரு வியப்பு வந்துருச்சு, ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. பாடலால் இருதயம் நிரம்புகிறது. இருக்கிறீங்களா? அது நடக்குதா? அப்படி பாடுறவங்களுக்கும் சாதாரண மண்ணுன்னு பாடுறவங்களுக்கும் தெரியும். சாதாரணமாக பாடுறவங்க எப்படி பாடுவாங்க? எந்த உணர்வும் இருக்காது. பாட்டு தெரியும் எனக்கு, பாட்டு எல்லா பாட்டும் தெரியும் எனக்கு அப்படிம்பாங்க. அந்த பாட்டு புத்தகத்தில் இருக்க அத்தனை பாட்டும் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அதிலே வளர்ந்துருக்குறாங்கல்ல, அதெல்லாம் தெரியும். ஆனால் அதை உணர்ந்து பாடவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நிஜமாக இல்லை. அதில் சொல்லுகிற காரியங்கள் தெளிவாக இல்லை அவங்களுக்கு, மனதுக்கு, இருதயத்துக்கு அது நிஜமாய் தோன்றவில்லை. அதனால் ஏதோ கடமைக்காக பாடுவாங்க. பாடும்போதே பார்த்துக்குவாங்க, என்னையா 4 சரணத்தையுமா பாடுறாங்க, முன்னையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பாடினா போதுமே, இது ஏன் இத்தனை தடவை பாடணுமா? ஒரு ஆள் என்கிட்ட இந்த கோரஸ் எல்லாம் பாடுவோம் இல்லையா, பாடும்போது நான் திரும்பி பாடுவேன். நான் இருதயத்துலேருந்து பாடிட்டு இருக்கிறேன். எனக்கு இருதயத்தில் ஒன்று, நான் சில நேரத்தில் ஒரே பாட்டை 10 தடவை பாடுவேன். ஒருத்தருக்காக இத்தனை தடவை பாடணுமாங்க? திருப்பி அதே தானே அந்த 4 வரியை தானே பாடுறீங்க. நான் சொன்னேன், இந்த உங்களை மாதிரி ஆளுனால தான் பாடுறேன். இறங்கவே இல்லையே உள்ள. இத்தனை தடவை பாடணுமான்னு கேட்குறீங்களா? இப்போ உள்ள ஒன்றுமே போகலைன்னு அர்த்தம். எப்படி கேட்டிருக்கணும்? ஐயா பாடினீங்க, ஏன் நிறுத்தினீங்க? இன்னும் பாடுங்க. இருதயம் களி கூறுகிறது, எனக்குள்ள மகிழ்ச்சி ரொம்ப பொங்குது. இது எவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ பெரிய சத்தியத்தை பாடிட்டு இருக்கேன். அப்படி கேட்க வேணாமா? இந்த மாதிரி விளங்காத ஆளுக்கு தான் பாடிட்டு இருக்கிறேன். என் நம்பிக்கை என்னன்னா 10ஆவது தடவை பாடும்போது அது இறங்குமா? இருக்கீங்களா? அதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணும்போது சில டைம் என்னாச்சு இன்னைக்கு, என்ன பாஸ்டர் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்காரு, 10 நிமிஷம் முடிக்க வேணாமா? நான் வெளிநாட்டில் படிக்கும்போது அங்கே ஒரு நியூயார்க் பட்டணத்தில் இருந்தப்ப ஈவினிங்கில் சும்மா ஒரு தமிழ் இது இருக்கும் பாருங்கள், அங்கே போவேன். அங்கே போனால் அதில் ஒரு பாஸ்டர் இருந்தார். சில நேரத்தில் கொஞ்சம் இழுத்துருவார், நிறைய பேசுவார். அதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு, என்ன ஐயரே வர அதிகமாகிட்டே போகுது டைமு. நம்ம ஆளுங்க தான் எல்லாம் தமிழ் ஆளுங்க. வர என்னாச்சும் அதிகமாக, ஏன்னா இட்லி தோசைலாம் வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் ரெடியாக. மெயினாக அதுக்கு தான் எல்லாம் போகிறது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, கட் பண்ணணும், 10 நிமிஷம் முடிச்சிடணும். இவங்களுக்காகவே தான் முடிக்கக்கூடாது, விடக்கூடாது. 60வது நிமிஷத்துலேயே அது விளங்குமா?
என்ன சொல்ற போது ஒன்றும் பெரிய இது என்ன பெருசாக என்ன இருக்குது பிரசங்கம் பண்ணுறது, 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க வேண்டியதானே. அப்படின்னா இதில் என்ன இருக்குதுன்னு விளங்கவே இல்லை. நான் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி வாழ்ந்து பிரசங்கம் பண்ணி அப்புறம் போயிட்டு இன்னொரு அதெல்லாம் நான் நம்புறதில்லை, இன்னொரு ஜென்மம்லாம். அது இன்னொரு ஜென்மம் எடுத்து நான் வந்து இது மாதிரி 100 ஜென்மம் எடுத்து ஒரு தடவை 100 தடவை வாழ்ந்து இந்த பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணால் கூட கிறிஸ்துவின் அதிசயங்களை சொல்லி முடியாது. அவ்வளோ காரியம் இருக்கு பாருங்க. பரிசுத்தாவியானவர் வந்து நம்மளை நிரப்பும் போது நம்முடைய உள்ளம் அப்படியே ஆச்சரியத்தினால வியப்பினால நிரம்புகிறது. இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன், நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்ற வியப்பு நமக்கு உண்டாகிறது. அதில் மகிழ்ந்து அதன் மூலமாக தான் பாட்டே வருது. இருதயத்தில் கர்த்தரை பாடி எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஞாபகம் வச்சுங்க, இங்கே வந்து பாடும்போது இருதயத்தில் பாடணுங்க, வெறும் வாயில் பாடுறது இல்லை. எல்லாரும் பாடுறாங்களேன்னு பாடுறது இல்லை. சில நேரத்தில் எவ்வளவு உற்சாகப்படுத்த வேண்டியதா, பாடு எல்லாம் பாடு. சொல்றாரு, வடை சுடுற மாதிரி தட்டாத கையை நல்லா தட்டு, நாடு வாயை தரங்க நல்லா பாடு. எப்போ வரமாட்டேங்குது. ஏன்னா இருதயம் கீர்த்தனம் பண்ணாதானே, இருதயத்தில் பாட்டு இருந்தா தானே, இருதய மனதுக்கு தெளிவு உண்டாகி இருதயம் இந்த ஆச்சரியத்தினால் நிரம்பினாதானே வாய் திறக்கும், உள்ளம் பாடும், கையை தட்டும், கை உயரும், சத்தம் இருக்கும். அங்க இருக்கீங்களா? அப்போ ஆவியானவர் வந்து இயேசுவை குறித்த வெளிச்சத்தை நமக்கு தர்றாரு. அதன் மூலமாக இருதயம் நிரம்புது, இருதயம் நிரம்பி வழியுது, சந்தோஷத்தால் நிரம்புது, பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்ன? 20ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இப்படிப்பட்ட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இருதயம் அப்படி ஆயிடுச்சு. அவரை பற்றி ஒரு வியப்பு, ஆச்சரியம் நிறையுது உள்ளம். எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வருது. இந்த மாதிரி மனம் தெளிவடைந்து இருதயம் நிரம்புச்சுன்னா, இயேசுவை குறித்த சத்தியங்களால் அதை குறித்த ஆச்சரியத்தால் நிரம்புச்சுன்னா, ஒருத்தர் சொல்றதை எடுத்துக்கிறது நமக்கு சுலபமா இருக்கும். நம்ம பற்றி குறை சொன்னா கூட நம்ம எப்படி நினைப்போம்? ஒருவேளை ஆண்டவர் இவர் மூலமா சொல்றாரோ, நமக்கு நம்மகிட்ட இந்த குறை இருக்குதோ. சில ஆளுங்க வேணும்னே சொல்லுவாங்க, சும்மா ஒன்றும் இருக்காது, இருந்தா கூட அவன் திட்டுறதுக்காக நம்ம சொல்லுவான். சரி சொல்லிட்டு போறான். ஒருவேளை ஆனால் நம்ம மனம் என்ன சொல்லும்? ஒருவேளை ஆண்டவர் இவர் மூலமாக எனக்கு உணர்த்துறாரோ, நான் திருந்த வேண்டியது இருக்குதோ, அப்படி யோசிக்கும். ஏன்? அந்த இருதயம் நல்ல இருதயம், நல்ல இருதயம், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். இதெல்லாம் அப்படியே திருமண வாழ்க்கையில் வந்து அப்படி இருக்குன்றீங்க. மனைவி ஒன்று சொன்னால், குறைய சொன்னால் அதுக்குன்னு சண்டை பிடிக்கிறது இல்லை. புருஷன் ஒன்று சொன்னால் அதுக்கு உடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, சில ஆளுங்க இருக்கிறாங்க உடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தப்பாக தான் எடுத்துக்குவாங்க. ஒரு சின்ன அவர்கிட்ட ஜாகிரதையாக பேசணும். ஒரு வார்த்தை விட்டுட்டா போச்சு ஓட்டுருவார். ஏன்னா எதையுமே தாங்கிக்க முடியாது. சபையில் கூட இந்த மாதிரி ஆட்களை பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு இதை சொல்ல முடியாது, சொன்ன கோச்சுக்குவார். அவரை தப்பாகவே பண்ணிட்டு இருக்கலாம். அந்த தப்பை யாரும் சுட்டி காட்டுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அப்படிதான் இப்போ சண்டைக்கு வந்துடுவார் அவர். அது என்ன புத்தி? அது என்னன்னா, இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, இயேசுவை குறித்த வெளிப்பாட்டினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் உள்ள நிறைந்து, வெறும் வாய்ப்பாட்டு இல்லை, இருதயம் பாடுது, இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்குது. அப்போ இன்னொருத்தன் நம்மளை நேசிக்கலங்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்ல தேவன் என்னை நேசிக்கிறாரு. இவன் நேசிச்சா என்ன, நேசிக்காம போனான்னா, என்னை பற்றி குறை சொல்றவன் சொல்லிட்டு இருந்தா என்ன, சொல்லாம போனான்னா, அவன் 1000 குறை சொல்லிக்கிட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவனை விட மகத்தானவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை நேசிச்சிருக்கிறாரு, என்னை அன்பு கூறுறாரு, என்னை ஏற்றுக்கொள்றாரு. அவர் தினந்தோறும் எனக்கு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். என்கிட்ட குறைகள் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் அவர் நேசிக்கிறார். என்ன நான் திருந்துறது எனக்கு வாய்ப்பு விடுகிறாரு, என்னை நடத்துறாரு,
எனக்கு போதிக்கிறாரு, காட்டுறாரு, நான் மாறிக்கிட்டே வர்றேன். அதனால ஒருத்தன் குறை சொல்றதுனால நான் ஒன்றும் கெட்டு போல, அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவன் சொன்ன உடனே சுருன்னு ஏறுறது இல்லை. ஹலோ, சபையில் எல்லா ஜனங்களும் அப்படி இருந்தால் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க. என் தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மூலமாக அதை எனக்கு உணர்த்துறாரு என்னமோ கேட்குறேன். நான் என் உள்ள தாராயிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸு. அப்படி இல்லை போவோம். ஹலோ, அதுதான் ஆவியில் நிறைஞ்சதுடைய எஃபெக்ட். நிறைஞ்சதுடைய எஃபெக்ட் என்ன? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்போம். இது சும்மா வராதுங்க. நீ சொல்லி பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சிருங்கன்னு. பெரிய பிரச்சனை ஜனங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. நான் 40 வருஷமாக பாஸ்டராக இருக்கேன். ஒரு சபையில் 50 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இன்னொரு சபையில் பாஸ்டராக இருந்தேன், வெளிநாட்டில். இப்படி கொஞ்சம் அனுபவம் இருக்குது இப்போ எனக்கு. சுத்தமாக ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது. நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சிலர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறதுனா அவ்வளோ யோசிக்கணும். ஏன்னா டச்சியாக இருப்பாங்க ஆளுங்க, ரொம்ப இம்மெச்சுவராக இருப்பாங்க, ஒரு வளராதவர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு ஆவிக்குரிய விதத்தில் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே என்ன இப்படி சொல்லிட்டாரு, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களோ ஒழிய நல்ல விதத்தில் பார்க்கவே மாட்டாங்க. அவங்கள திருத்தவே முடியாது, அவங்கள ஒன்றும் நம்ம மாற்றவே முடியாது. ஒன்று தான் அவங்கள திருத்தம். என்னன்னா, இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு. மனதுக்கு அவர் தெளிவாகணும், இருதயத்துக்கு நிஜமாகணும். இதனால் வாயில் வல்ல வெறும் இருதயத்தில் பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதன் மூலமாக எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக மாறிடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிவாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெடியாக கீழ்ப்படுகிற ஆளுங்க பாருங்கள், குடும்பத்திலையும் நல்லா இருப்பாங்க. அதனால தான் இதை சொல்லிட்டு அப்புறம் 22ஆம் வசனத்துக்கு வர்றாரு. இருக்கீங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? எல்லாம் அமைதியில் ஆகிட்டீங்க. என்னடா கடைசியில் அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியில் நம்ம காலம் மிதிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? இதில் கரெக்டாக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உள்ளத்தில் உண்டாயிடுச்சு. ஆவியின் நிறைவு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், அது வேறங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க எல்லாம் பெரிய முதிர்ச்சி உள்ளவங்க, நல்ல ஆவிக்குரியவர்கள்னு சொல்ல முடியாது. நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்றது அது வேற. அது சில வரங்கள், அது இதெல்லாம் கத்த தர்றாரு, நம்மளை பயன்படுத்துறாரு, வல்லமையாக எடுத்து எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஆளுங்க ஒரு முதிர்ச்சி இல்லாத ஆளுகளாகவும் இருப்பாங்க. ஒரு உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆவியின் அபிஷேகம் இருக்குது ஒழிய ஆவியின் நிறைவு அவர்களுக்கு இல்லை. இந்த ஆவியின் நிறைவுன்றது தொடர்ந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் வந்த அனுபவம் இல்லைங்க. இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சு 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 இன்னும் அதிகமான ஆழமான வெளிப்பாடு, ஆழமான அறிவு, இதனால் நிறைஞ்சு 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 படுறது. இது வேற. இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் முதிர்ச்சி இருக்கும். நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக இருப்பாங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் நல்லா இருப்பாங்க. தங்களை திருத்தி கொள்ளுவாங்க, தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளாக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க? அப்போ அப்படிப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ முடியும். இப்போ நம்ம சொல்ல போகிறதெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். சாதாரண ஆளுகள் செய்யவே முடியாது. பாருங்க, சாதாரண மனுஷன் இயல்பாக ஒன்றும் செய்ய முடியாது இதை. சரி, அப்போ இதை சொன்ன பிறகு தான் 22ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ கிறிஸ்தவ திருமணம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா திருமணத்தையும் பற்றி பேசிகிட்டு இல்லை, எல்லா திருமண வாழ்க்கையும் பற்றி. கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை அது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இது சுவிசேஷத்தை அப்படியே நடத்தி காட்டுறதுக்கான திருமண வாழ்க்கை இல்லையா? அப்போ இதில் திருமணமாகி வர்ற அந்த 2 பேர் எப்படி இருக்கிறாங்க? புருஷன் மனைவி எப்படி இருக்கிறாங்க? தங்களுடைய மதிப்பு என்ன, தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், இருக்கிறோம், எதுக்காக நம்ம திருமணம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாத ஆளுகள் அல்ல. இப்படிலாம் தெரியாத ஆளுகளுக்கு சொல்லவர், இதெல்லாம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு சொல்கிறார். அவள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க, அதை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க,
இன்னும் அறிந்து கொண்டே வருகிறார்கள். அதனால் அவங்க பூரணர்கள்னு ஒன்றும் கிடையாது. எந்த பிள்ளையும் அவங்கள்ட்ட பார்க்க முடியாதுன்னு சொல்லலை. அதெல்லாம் தப்பு. வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க, வளர்ச்சியில் குறைவே இல்லை, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை பிறந்தவுடனே சுத்தமாக வளராமல் விட்டுருச்சுன்னா அது ஒரு நோய்ங்க. அது வளர்ந்துக்கிட்டே வரும். வளர்ந்துக்கிட்டே வந்த பிள்ளைய பார்த்து என்ன ஏன் 6 அடியில் நின்று அவ்வளோ இதுலேயே இருக்கிறீங்கன்னா, அது 5 வயசு தாங்க ஆகும். அப்படியே 5 வயசில் எப்படி 6 அடி வளரும்? வெயிட் பண்ணுங்க, அப்படியே வரும் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் 6 அடிக்கு வந்து நிற்கும். அப்போ நம்ம எல்லாம் அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் சொல்ல வரேன். எல்லோரும் பர்ஃபெக்டாக ஒன்றும் ஆயிடல, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வளர்ச்சியில் எந்த குறையும் கிடையாது. வளர்ச்சிங்கிற காரியம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இப்போ காரில் போகிறோம்னா பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இப்போ எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு இல்லையா? இப்போ வெளிநாடுகள்லாம் எலக்ட்ரிக் கார் நிறையா ஓடுது, இங்கேயும் ஓடுது. இப்போ நிறையா எலக்ட்ரிக் காரில் போகிறவங்கலாம் கேட்டு பாருங்கள். அவன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கெங்கே எலக்ட்ரிக் காருக்கு சார்ஜ் பண்ணலான்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புவான். தெரியாமல் கிளம்புனா வம்பு. டிஸ்சார்ஜ் இப்போ எல்லாம் போயிடுச்சுன்னா, கரண்ட் சார்ஜ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் எங்கே சார்ஜ் பண்ணுறது? முதல்ல யோசிக்கணும். இங்கேருந்து கிளம்புறேன், 200 மைல் அங்கே போயிட்டு ஒரு தடவை சார்ஜ் பண்ண போகிறேன், அப்புறம் இன்னொரு 200 மைல் இந்த இடத்துக்கு போய் கரெக்டாக மேப் போட்டு வச்சுக்குவோம். அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்றாங்க இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கெல்லாம். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குதுன்னு தெரியணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய மனைவி தான் சார்ஜிங் ஸ்டேஷன் நினைக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்தால் என் மனைவி என்னை ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிடுறாங்க. எனக்கு நம்பிக்கையை ஊட்டுறாங்க, எனக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க தான் சார்ஜுன்னு நினைக்கிறாங்க. கடைசியில் மனைவி வந்தால் துப்பாக்கி வச்சுன்னு ரெடியாக காத்துட்டு இருக்குது. உன்னை தொலைச்சிட்றவா இந்த மாதிரியா பண்ணுறேன். அப்புறம் இவங்களுக்கு புஷ்ஷுன்னு போயிட்டு, ஐயோ என்ன இதுன்னு, என்னையா இது, என்ன மனைவி இது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனைவி சார்ஜிங் ஸ்டேஷன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. மனைவிகிட்டேருந்து தான் எல்லா ஆறுதலும் வரணும், எல்லா தைரியமும் வரணும், எல்லா ஜபமும் வரணும், எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஆவியானவர், அவர் நம்மளை சார்ஜ் பண்ணுறார். நாம் அவரோடு நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக, அவரோடு நெருங்கி இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை குறித்த அறிவினால் நிரப்பி நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுறாரு. மனைவி சில நேரத்தில் மகிழ்ச்சி ஊட்டலைன்னா கூட அவர் ஊட்டுறார் மகிழ்ச்சி. ஹலோ, புருஷன் ஒரு வேளை நம்மளை மகிழ்ச்சி, ரொம்ப கவலையாக இருக்குதுங்க இந்த ஆள் இப்படி இருக்கிறார். சில நேரத்தில் அந்த ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க. சில ஆளுங்க நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் அது இல்லைங்க, வேற. உங்களுக்கு மகிழ்ச்சி எங்கேருந்து வருது? பரிசுத்த ஆவியானவர் அவரோட பிளக்டின்னா இருங்க. அவர் உங்களை உள்ளத்தை பிரச்சனைகளின் மத்தியிலும், துன்பங்களின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவார். இருக்கீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கை துணை தான் நம்ம சார்ஜிங் பண்ணுறவங்க, நமக்கு இதை கொடுக்குறவங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பு. அது கர்த்தர் தான் அதை செய்கிறார். அவர் நம்ம நிரப்புகிறதன் மூலமாக, நாம் ஆவியினால் நிறைவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சவால்களுக்கான ஆற்றலும், பலனும், அறிவும், ஞானமும் எல்லாம் அங்கேருந்து வருது நமக்கு. ஆமாம், வீட்டில் சில கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரே போராட்டமாக இருக்கலாம், சிக்கலாக இருக்கலாம், சண்டையும் சச்சரவுமாக இருக்கலாம், சமாதானமே இல்லாத இருக்கலாம். இன்னும் ஆவியினால் நிரம்புங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவினால் நிரம்புங்க, ஆழமாக போங்க. இன்னும் போக போக இந்த பிரச்சனைகளெல்லாம் மேற்கொண்டு வாழ்வது, இதன் மத்தியிலும் சந்தோஷமாக வாழ்வது, அப்புறம் இதெல்லாம் எப்படி கடைசியில் ஜெயிப்பது, மேற்கொள்வது என்கிறதுக்குரிய அறிவு, ஞானம், விவேகம்லாம் அதனால் உண்டாகும். இருக்கீங்களா? அதனால தான் வேதம் சொல்லுது, வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது, விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படுகிறது, அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருளும் நிறைஞ்சிடும். அப்போ தேவை என்ன? வெற்றிக்கு, குடும்ப வாழ்க்கை வெற்றிக்கு ஞானம், விவேகம், அறிவு. இல்லையா? ஞானம், விவேகம், அறிவு. இந்த ஞானம், விவேகம், அறிவு எங்கேருந்து வருது? ஆவியின் நிறைவினால வருது. சிலர் இந்த காதல் திருமணம்லாம் பண்ணிட்டு கடைசியில் பிரச்சனையாகி நிற்பாங்க. என்னங்க, இத்தனை வருஷமாக ஒருத்தர் தெரியும், காதல்லாம் பண்ணோம், அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வரல, இப்போ பாருங்கள் இந்த மனுஷன் இப்படி பண்ணுறான், இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்பாங்க. நான் சொன்னேன், அது வேறங்க. அது பீச்சில் போய் உட்காந்து கடலை வாங்கி தின்னுட்டு, ஓசி காற்று வாங்கிட்டு, அங்கே உட்காந்து ஊர் கதை பேசிட்டு வீட்டுக்கு வர போகிறீங்க. போகும்போதே எல்லாம் நல்லா சென்ட்டுக்கிட்டலாம் போட்டுக்கிட்டு, குளித்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துரு.
கல்யாணம் பண்ணி பிறந்த கதை வேற. காலைல எந்திரிச்சு பார்த்தா ஆளே வேற மாதிரி இருக்குது. ஐயோ, இதை கல்யாணம் பண்ணலையே நான் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இப்படி பார்த்தது இல்லையே. பேச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பீச்சில் நடந்துக்கலாம் மாதிரி நடந்துக்கலையே, அங்கே நல்லா ஸ்மூத்தாக நடந்துக்கிட்டாங்களே. அது என்னங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். இங்கே வீட்டில் அன்றாட கொடுத்து நடத்துகிறமே, வாடகை கட்டணும், கடைக்கு போகணும், வரணும், வேலைக்கு போகணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், சமைக்கணும், க்ளீன் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும், எல்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் வந்துடுது வெளியே. இப்போ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் தான் தெரியுது, வீடு வெறும் காதலில் கட்டப்பட முடியாது, ஞானம் விவேகம் அறிவினாலே கட்டப்பட வேண்டும். அப்போ அந்த ஞானம் விவேகம் அறிவு வேணும்னா என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. எந்த விதமான நிறைவு? ஆவியின் அபிஷேகம். அதை பற்றி இங்கே சொல்லலை. எந்த விதமான நிறைவு சொல்லியிருக்கு? சத்திய ஆவியானவர் சத்தியத்தை நம்முடைய மனதுக்கு தெளிவுபடுத்தி இருதயத்துக்கு அதை நிஜமாக்கி கொடுத்து அதிலே வாழ்ந்து அதன் மூலமாக இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடிட்டு இருக்கிறவர்களாக மாறணும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி உள்ளவர்களாக மாறணும், இணக்கம் உள்ளவர்களாக மாறணும். அப்போ திருமண வாழ்க்கையில் அது வேலை செஞ்சதுன்னா பிரமாதமாக அமையும், நிம்மதி அங்கே நிலவும். சரி, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னா செல்ஃபிஷ்னஸ். திருமண வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு பிரச்சனை என்னன்னா இந்த ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்குதுன்னு சொல்கிறது பாருங்கள். அது திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பிரச்சனை ஆகிடுது. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அதில் கஷ்டம் வந்துடுது. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க முடியல, இணைஞ்சு போக முடியல, சமாதானமாக போக முடியல. ஏன்னா இந்த ஆவியின் நிறைவு இல்லை. அதனால் பவுல் அப்போஸ்தலன் பொதுவாக சில கருத்துக்களை சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி, எப்படி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு. அதை அப்படியே வாசிக்கிறேன் சில வசனங்களை. அதை அப்படியே கொண்டு திருமண வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ணுவோம். சரியா? திருப்போம். பிலிப்பியர் 2:3 வசனங்களை வாசிங்க. இது வெறும் திருமண வாழ்க்கையை பற்றி இல்லை, பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்குது. பிலிப்பியர் 2:3 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணக்கடவர்கள். இது அப்படியே கொண்டாந்து திருமண வாழ்க்கையில் போட்டிங்கன்னா அப்படி இருக்கும். அப்படியே கொண்டாந்து இந்த ஏக சிந்தை ஏக அன்பு இதெல்லாம் கொண்டாந்து திருமண வாழ்க்கையில் நுழைச்சி 2 பேரும் ஒன்றையே சிந்தித்து அப்படி இருந்து எதையும் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல், இதெல்லாம் அப்படி திருமண வாழ்க்கை கொண்டு வாங்க. பார்த்து எல்லாத்துக்கும் பொருந்தும். நண்பர்களோட பழகிறதுலையும் பொருந்தும், மற்ற விசுவாசிகளோட பழகிறதுலையும் இது பொருந்தும். திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தும் இது. அதுக்கு மட்டும் இதை விட்டுறக்கூடாது. வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, எல்லாம் சொல்லுங்க, மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணிக்கொள்ளுங்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. ஏன்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. நீங்க அதை பண்ணும்போது கிறிஸ்துவ அப்படியே வாழ்ந்து காட்டுறீங்க, அவ்வளவுதான். அதை பண்ணும்போது யாரோ ஏதோ வாழ்ந்து காட்டுறீங்க, கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னு வாழ்ந்து காட்டுறீங்க. எதை பண்ணும்போது? ஏக சிந்தை ஏக அன்பு இருந்து எதையும் வாதினால் வீண் பெருமையினால் செய்யாம மனத்தாழ்மையினால ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொண்டு, தங்களிலும் மேன்மையானவர்களாக என்றதுன்னா பைபிள் முட்டாள்தனமான புஸ்தகம் இல்லை. எல்லாரும் நம்மளை காட்டில் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லலைங்க. என்ன சொல்ல வருது? எல்லாரும் நம்மளை காட்டிலும் பெரிய ஆளுங்களாக இருக்கணும். சில நேரத்தில் ஒரு ஆள் மற்றவங்களை காட்டிலும் நிறைய படித்தவராக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய அறிவாளியாக கூட இருக்கலாம், பெரிய ஞானியாக இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆளை முதன்மையாக நினைக்கிறார். இந்த பெரிய மனுஷன் இந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவரை மாதிரி படிக்கல, அவரை மாதிரி பதவியில் இல்லை, அவரை மாதிரி உயர்வான ஸ்தானத்தில் இல்லை. அப்போ கூட அவனை ஒரு மனுஷனாக நினச்சி அவனை மதித்து
அவனுக்கு தன் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து முதலிடம் கொடுத்து தன்னுடையதை பற்றி தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய காரியங்களை பற்றி யோசிக்காம அவனுக்கு என்ன நான் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. நம்மளை காட்டில் அவங்களை மேன்மையானோம்னா எல்லாம் நம்மளை காட்டில் எல்லாம் நான் ஒன்றும் கிடையாதுங்க. சில கிறிஸ்தவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் என்னை பற்றி என்ன காட்டிலும் பெரியவங்க. அப்படி சொல்லலை. பைபிள் ஒன்றும் முட்டாள்தனமான புக்கு இல்லை. வேதம் என்ன சொல்லுது, நமக்குள்ள சில ஆட்கள்லாம் ரொம்ப திறமையான ஆட்களாக இருப்பாங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் மற்றவர்களை முதன்மைப்படுத்துகிறாங்க பாருங்க. அவங்க தாழ்மை இருக்குது அவங்களுக்குள்ள. மற்றவங்கள தங்களை காட்டிலும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவன் அவங்கள மாதிரி படித்தது இல்லைன்னு, அவங்கள மாதிரி பெரிய பதவியில் இல்லைன்னு தெரியும், பெரிய அதிகாரி இல்லைன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இருந்தாலும் அவனை மேன்மையாக நினச்சி தன்னுடையதை சிந்திக்கிறதுக்கு பதிலாக தனக்கானவைகளை அல்ல பிறருக்காரனை சிந்திக்கிறேன்னு சொல்கிறதுனால பிறருக்கானவைகளை சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறதுனால ஏன் தேவைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவனை முதன்மைப்படுத்தி அவனுக்காக சிந்திக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இது பண்ணால் கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையாக தான். அவர் எவ்வளோ பெரியவருங்க. எல்லா அதிகாரிகள் எல்லா பெரிய பெரிய ஆளுகளை விட இவர் பெரியவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமை தேவன். அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை உள்ள இருக்க கடவுள்னு சொல்லிட்டு அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷனாக வந்ததே தாழ்த்துறார் தன்னை. எதுக்கு மனுஷனாக வரணும்? இந்த பாவ உலகத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதுக்கு? அவர் தன்னுடைய தேவைகளை தனக்கானவைகளை முதன்மையாக வைக்கல. எனக்கு வேலை ஆகணும், நான் சிங்காசனத்தில் உட்காந்துக்கணும், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் அப்படி வைக்கல. பிறருக்கானவைகளை சிந்திக்கிறார். நம்மளை பார்க்குறாரு, ஐயோ பாவத்தில் சிக்கி தவிச்சு நாசமாக போயிட்டு இருக்கானே, இவனை மீட்கணுமே, நான் போகிறேன், நான் இந்த பரலோகம் திறந்து இந்த மேன்மையை திறந்து என் பதவியை திறந்து எல்லாத்தையும் திறந்து நான் கீழே போய் மனுஷனாகவே போகிறேன், இப்போ அவனை மீட்கிறதுக்காக பாடுபட்டு கூட மீட்கிறேன், என்ன நான் தாழ்த்துறேன்றாரு. அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதை அப்படியே திருமண வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? வெற்றி பெறாமல் இருக்க முடியாது.